வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து கருப்பு எள்ளு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். கரும்பு சர்க்கரை 150 கிராம் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வேணும்னா இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சம அளவில் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கேஷ்யூ நட் 20 கிராம் எடுத்திருக்கேன். நிலக்கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம எள்ளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா சில எள்ளுலெல்லாம் வந்து குப்பையெல்லாம் இருக்கும். அப்படி இருக்குன்னா வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணிலையோ ஏதாவது போட்டு நல்லா வெயிலில் வச்சுருங்க. அப்படி வெயில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா சுத்தமான எல்லாம் வாங்கிட்டு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுக்கலாம். எள்ளை வறுத்துக்கலாங்க. நான் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, கரிஞ்சிட வேண்டாம். இந்த எள்ளு உருண்டை பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாங்க. குழந்தைகளுக்குன்னா நீங்கள் இனிப்பு வந்து சம அளவில் சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா நான் எடுத்துருக்கிற மாதிரி கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. இது எலும்பெல்லாம் நல்லா பலப்படுத்துங்க. அது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கும். அவங்களுக்கு வந்து எள்ளும் இந்த நல்லெண்ணெயும் வந்து அந்த சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துங்கிற ஒரு ரிசர்ச்சில் இருக்குங்க. அப்புறம் இந்த எள்ளு உருண்டை பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குங்க. சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக சத்தே இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம டெய்லி ஒவ்வொரு உருண்டை கொடுத்துட்டு வரலாம் இதை. அதே மாதிரி தான் பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்கள பார்த்திங்கன்னா சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுமே வந்து இதை எடுத்துக்கலாம். என்ன இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. அந்த லைட்டாக அந்த வெடிக்கிற சவுண்டு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அது கூடவே வந்து கேஷ்யூ நட்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெறுமனே இரும்பு கடாயில் தான் வறுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்தாச்சுங்க. இதையும் வந்து நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளு வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருபருன்னு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் கேஷ்யூ நட்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பருபருன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை ஏன் தனியாக அரைச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு கூடயே போட்டு அரைக்கும்போது இது கொஞ்சம் அரைப்படாது, அதுக்காக தான் தனியாக அரைச்சது. இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன ஜாரில் வந்து தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அரைச்ச சூட்டில் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை நல்லா பிரித்து விடுங்க, இந்த கட்டி எல்லாத்தையும். அரைச்சப்போ அந்த உருண்டையாக இருந்தது எல்லாமே நம்ம உடச்சி விட்டாச்சு. கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பசை வந்து வரணும்.
அப்படி வரலங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா சூடு பண்ணி இது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து இந்த எள்ளில் வந்து நல்லா எண்ணெய் பசை இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம பிடிக்கும் போதே வந்து அந்த எண்ணெய் நமக்கு வெளியே வரும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உருண்டை வரல, உடஞ்சி போதும்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் காய்ச்சி இதில் விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த எண்ணெய் பசை இருக்குது இதில். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எள்ளு உருண்டை செஞ்சாச்சு. இந்த மாதிரி சத்தான எள்ளு உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.